ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிவிஸ் மெனு கார்ட். இந்த வீடியோவில் திருநெல்வேலி ஸ்டைல் எள்ளு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எள்ளு பொடி உரலில் இடிக்கும்போது தான் நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வரும். ஆனால் மிக்சியில் பண்ணும்போது கொஞ்சம் பவுடர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் மிக்சி வச்சு எப்படி நல்லா இந்த மாதிரி கெட்டியாக டேஸ்ட்டான எள்ளு பொடி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நான் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த எள்ளு பொடியை நல்லா சூடான சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இட்லி தோசைக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு எள்ளை வறுக்கிறதுக்கு 100 கிராம் அளவுக்கு எள்ளை கடாய் நல்லா சூடு ஆனதுக்கு அப்புறமா அதில் சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 5லேருந்து 10 நிமிஷம் இந்த எள்ளெல்லாம் நல்லா பொரிஞ்சு சவுண்டு வர வரைக்கும் நல்லா இதை வறுக்கணும். இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டிக்கோங்க, இல்லைனா அடியில் இருக்க எள்ளெல்லாம் கரிஞ்சு போயிடும். இப்போ எள்ளு பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சவுண்டு இந்த மாதிரி நல்லா அதிகமாகும். அந்த நேரத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. எள்ளு நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இது ஆறட்டும். அடுத்து எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் ஒரு 10 காஞ்ச மிளகாவை லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக 1 நிமிஷத்துக்கு மட்டும் சூடு பண்ணிக்கோங்க. இந்த காஞ்ச மிளகா ஆறுனதும் அதை ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 8 பல் பூண்டு, 3 துண்டு புளி இந்த மாதிரி லைட்டாக பிச்சு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ சைடில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் இந்த உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே எள்ளு பொடியில் நல்லா ஈவனாக இருக்கும். இப்போ ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற எள்ளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எள்ளு சேர்த்ததுக்கப்புறம் இதை அரைக்கும்போது இந்த மாதிரி பல்ஸில் விட்டு விட்டு வச்சு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி சைடில் இருக்கிறத ஒவ்வொரு வாட்டியும் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இதே மாதிரி பல்ஸில் திரும்ப அரைங்க. இந்த மாதிரி சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு அரைக்கும்போது தான் எள்ளு நல்லா ஒன்று போல் அரைப்படும். இதே மாதிரி பல்ஸில் வச்சு அரைச்சிட்டு இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு திரும்ப அதே மாதிரி அரைச்சிங்கன்னா நம்ம உரலில் இடிக்கிற மாதிரி எள்ளு பொடி இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கும். அவ்வளோதான், எள்ளு பொடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ஹெல்த்தியான டேஸ்டான எள்ளு பொடியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறையா ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு நிவிஸ் மெனு கார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.